அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். தரையிறங்கும் போது ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்ற ரஷ்ய விமானம் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிலிருந்து புறப்பட்ட ஏர்பஸ் A321 விமானம் மத்திய ரஷ்யாவில் உள்ள நோரிஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது. அப்போது அந்த விமானத்தில் திடீரென தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் தரையிறங்கும் போது விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகி சென்றது. அந்த விமானத்தில் மொத்தம் 79 பயணிகள் இருந்தனர். விமானம் ஓடுபாதையிலிருந்து விலகிச் சென்றதை அறிந்து பயணிகள் பயத்தில் அலறத் தொடங்கினர். இருப்பினும் விமானி சாதுரியமாக செயற்பட்டு விமானத்தை நிறுத்தினார். இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்தால் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக ரஷ்யா விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மைய சில நாட்களுக்கு முன்பாக தாய்லாந்திலிருந்து தென்கொரியா சென்ற விமானம் தென்கொரியாவில் தரையிறங்கும் போது வெடித்து சிதறியதில் 179 பயணிகள் உயிரிழந்த நிலையில் அடுத்தடுத்து விமான தரையிறக்கங்களில் ஏற்பட்டுள்ள பல்வேறுபட்ட பாதிப்புகள் விமான பயணம் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு சாண்ட்விச் தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் 6.0 பதிவு. தெற்கு சாண்ட்விச் தீவில் நேற்று மாலை டிக்டரில் 6.0 என்ற அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் தெற்கு சாண்ட்விச் தீவு அமைந்துள்ளது. இந்த தீவில் நேற்று காலை திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது டிக்டர் அளவில் 6 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கம் 95 கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த நிலநடுக்கம் 56.29 டிகிரி தெற்கு அட்சர ரேகையிலும் 93.34 டிகிரி மேற்கு தெற்கு ரேகையிலும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பாக உடனடி தகவல் எதுவும் வெளியாகவில்லை. தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் இந்த நிலநடுக்கம் குறித்து ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்துள்ளது. தெற்கு ஜார்ஜியா தீவிலிருந்து 470 மைல்கள் தொலைவில் இந்த தீவு அமைந்துள்ளது. எனினும் நிலநடுக்கம் தொடர்ச்சியாக சுனாமி எச்சரிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தொடர்ச்சியாக ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வெடித்து சிதறிய எலான் மாஸ்கின் டெஸ்லா சைபர் ட்ரக் கடும் அதிர்ச்சியில் உறைந்த ட்ரம்ப். எலான் மாஸ்க் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான உணவகம் ஒன்றின் வாசலில் எலான் மாஸ்கின் டெஸ்லா நிறுவனத்தின் சைபர் ட்ரக் வெடித்து சிதறியுள்ளது. புத்தாண்டு தினமான நேற்று தினம் நடைபெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியான நிலையில் 7 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நெவேடா மாகாணத்தில் உள்ள லாஸ் வேகாஸ் நகரில் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான உணவகம் உள்ளது. இந்த உணவகத்துக்கு வெளியே டெஸ்லா சைபர் ட்ரக் எனப்படும் கார் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் புத்தாண்டு நாளான புதன்கிழமை திடீரென இந்த சைபர் ட்ரக் தீப்பிடித்து எரித்து வெடித்து சிதறியதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 7 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். முன்னதாக லூசியானா மாகாணம் நியூ ஆர்லியன்ஸ் நகரில் புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருந்த கூட்டத்தினர் மீது காரை ஏற்றி ஒரு மர்ம நபர் நடத்திய தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர். 35க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தார்கள். அந்த நபர் ஓட்டி வந்த காரில் IS கொடி மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வெடிகுண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நியூ ஆர்லியன்ஸில் நடந்ததை போன்று லாஸ் வேகாஸில் சைபர் ட்ரக் வெடித்தது தீவிரவாதிகளின் சதிச்செயலாக இருக்கக்கூடும் என்றும் மிக பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாவது, இரு சம்பவங்களுக்கும் இடையே ஏதேனும் தொடர்பு இருக்கின்றதா என்பது குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதில் 2க்கும் தொடர்பு இருக்க வாய்ப்பில்லை என்று பாதுகாப்பு அதிகாரிகள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2 சம்பவங்கள் குறித்து தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் புத்தாண்டு ஆரம்பித்தவுடனேயே அடுத்தடுத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் சம்பவங்கள் அமெரிக்கர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்டனோகுரோ நாட்டில் 12 பேரை சுட்டுக் கொன்ற நபர் தானும் தற்கொலை. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான மாண்டனோகுரோவில் உள்ள செடிஞ்சே என்ற நகரத்தில் மதுபான விடுதியொன்றில் நேற்று மாலை சுமார் 5:30 மணியளவில் 45 வயதான அகோ மார்டினோவிக் என்ற சந்தேக நபர் சரமாரியாக அங்கு மதுபான நிலையத்துக்கு வந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் மதுபான விடுதியின் உரிமையாளர் உட்பட 4 பேர் உயிரிழந்தார்கள். தொடர்ந்து அகோ மார்டினோவிக் மேலும் 3 இடங்களுக்கு சென்று கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். இந்த தாக்குதல்களில் மொத்தம் 12 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பி சென்ற அகோ மார்டினோவின் இருப்பிடத்தை கண்டறிந்து போலீசார் அவரை சுற்றி வளைத்தனர். அப்போது அகோ மார்டினோவிக் தனது தலையில் தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் மீது ஏற்கனவே சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்தது உள்ளிட்ட பல்வேறுபட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. மொத்தம் 6,20,000 மக்கள் தொகையை கொண்ட சிறிய நாடான மாண்டனோகுரோவில் துப்பாக்கி கலாச்சாரம் வேகமாக பரவி இருக்கின்றது.
கடந்த 2022ஆம் ஆண்டில் இதே செரிஞ்சோ நகரத்தில் 2 குழந்தைகள் உட்பட 10 பேர் ஒரே நாளில் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார்கள். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை போலீசார் சுட்டுக் கொன்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்தில் கேளிக்கை விடுதியின் வாசலில் நடத்தப்பட்ட சரமாரியான துப்பாக்கிச் சூட்டில் 10 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். நியூயார்க்கின் குயின்ஸ் பகுதியில் உள்ள அமசுரா என்னும் இரவு நேர கேளிக்கை விடுதி ஒன்று இயங்கி வருகின்றது. சுமார் 4000 பேர் வரை பங்கு பெறக்கூடிய கேளிக்கை விடுதியில் இரவு நேர டிஜே பார்ட்டிகள் புத்தாண்டை முன்னிட்டு நடத்தப்பட்டு கொண்டிருந்தன. இந்நிலையில் ஜனவரி 1 இரவு மறைந்த முன்னாள் கூட்டாளியின் நினைவாக ஆயுதமேந்திய கும்பலை சார்ந்தவர்கள் அந்த கேளிக்கை விடுதியில் பார்ட்டி நிகழ்ச்சி ஒன்றை நடத்தியுள்ளார்கள். அப்போது இரவு 11:20 மணியளவில் கேளிக்கை விடுதியில் செல்வதற்காக காத்திருந்த 80க்கும் மேற்பட்டோரின் மீது அந்த கும்பல் திடீரென கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. இந்த தாக்குதலில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்தவர்கள் அனைவரும் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதல் குறித்து நியூயார்க் நகர காவல்துறை தரப்பிலிருந்து எந்தவொரு தகவலும் கொடுக்கப்படாத நிலையில் சம்பவம் நடந்த இடத்தில் இருந்தவர்கள் தங்களது சமூக வலைதளத்தில் பதிவிட்ட வீடியோக்களில் அந்த கேளிக்கை விடுதியின் வாசலில் காவல்துறை வாகனங்களும் ஆம்புலன்ஸ் வண்டிகளில் நிற்பது பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக நேற்று நியூ ஒர்லியன்ஸ் மாகாணத்தில் முன்னாள் இராணுவ வீரர் நடத்திய கார் தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் மீண்டும் நியூயார்க்கில் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த அமெரிக்காவையும் உலுக்கியுள்ளது. நான் செய்தது பெரும் தவறு, வெளிப்படையாக ஒப்புக்கொண்ட பிரான்சினுடைய ஜனாதிபதி மேக்ரேன். பிரான்சில் தான் முன்கூட்டிய தேர்தல் அறிவித்தமை மிக பெரும் தவறு என்பதை ஒப்புக்கொண்டுள்ளார் பிரான்சினுடைய ஜனாதிபதி. ஜூன் மாதம் திடீரென நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு தேர்தல் அறிவித்தார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரேன். அவரது முடிவில் நாட்டில் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் உருவாக்கியது. தேர்தல் முடிவுகளோ அதைவிட கூடுதல் அதிர்ச்சியை ஜனாதிபதி மேக்ரேனுக்கு திருப்பிக் கொடுத்தன. ஆம், எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு நாடாளுமன்றம் அமையும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் புத்தாண்டு பிறப்பதற்கு முன் மக்களுக்கு தொலைக்காட்சியில் உரையாற்றிய மேக்ரேன் தான் முன்கூட்டிய தேர்தல் அறிவித்தது மிகப்பெரிய தவறு என்று கூறியுள்ளார். தனது முடிவால் அமைதியின்மையும் நிலையற்ற தன்மையும் உருவாகியுள்ளன என்றும் நாடாளுமன்றத்தை கலைத்ததால் பிரான்ஸ் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் கிடைப்பதற்கு பதிலாக நாடாளுமன்றத்தில் அதிக பிரிவினைகள் தான் ஏற்பட்டன என்றும் கூறியுள்ள மேக்ரேன் அதற்கு முழு பொறுப்பேற்பும் தான் ஏற்பேன் என்றும் ஒப்புக்கொண்டுள்ளார். இஸ்ரேல் ஹிஸ்புல்லா இடையிலான போர் நிறுத்தம் நீடித்து வரும் சூழ்நிலையில் போர் நிறுத்தத்தில் கூறப்பட்ட சரத்துக்களை இஸ்ரேல் மீறுவதாக ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நைம் காசிம் அறிவித்துள்ளார். டெஹ்ரான் மாநாட்டில் பேசிய காசிம், ஹிஸ்புல்லாவின் உடைய பின்னடைவை நாங்கள் சரி செய்து வருகின்றோம் மற்றும் காசாவில் இஸ்ரேலின் செயல்களுக்காக நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிடுகின்றோம். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் யுத்த நிறுத்த ஒப்பந்த விதிமுறைகளின்படி வெளியேற வேண்டும் என அமெரிக்கா மற்றும் தரக நாடுகள் தெரிவித்திருந்தார்கள். ஆனால் 60 நாட்களை கடந்த பின்னரும் தெற்கு லெபனானின் பல பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறவில்லை. இந்த நிலையில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானின் பல்வேறுபட்ட பகுதிகள் மீது வான்வெளி தாக்குதலையும் நடத்தியுள்ளது. தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வாபஸ் பெற்றுக் கொள்ளாவிட்டாலும் தொடர்ச்சியாக லெபனான் மீதான இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் தொடருமாக இருந்தால் நாம் இஸ்ரேல் மீது மிக கடுமையான பதிலடியை கொடுப்போம் என ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் ஷேக் நைம் காசிம் அறிவித்துள்ளார். இஸ்ரேல் தொடர்ச்சியாக யுத்த நிறுத்தத்தை சரிவர கடைபிடிக்கவில்லை எனவும் யுத்த நிறுத்தத்தில் கூறப்பட்ட விடயங்களை அவர்கள் தொடர்ச்சியாக மீறி வந்தால் அதற்குரிய கடுமையான பதிலடி விரைவில் ஹிஸ்புல்லாவினால் கொடுக்கப்படும் என்று கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தின் உடைய தலைமை பிரிகேடியர் ஜெனரல் ஜொகுதாவாச் காசாவில் பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டி பாதுகாப்பை விட ஆக்கிரமிப்பு தந்திரங்கள் மற்றும் ஒலியியலுக்கு முன்னுரிமை அளிப்பது உட்பட குற்றச்சாட்டுக்களை அந்த படைப்பிரிவு சிப்பாய்களிடமிருந்து எதிர்கொண்டுள்ளார். குறிப்பாக காசாவில் தாங்கள் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் இஸ்ரேல் இராணுவத்தினர் அங்கு தாக்குதல் நடவடிக்கைகளை விட பல்வேறுபட்ட சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக அங்குள்ள துருப்புக்கள் இஸ்ரேல் இராணுவ தலைமைக்கு எதிராக தற்போது போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள். அங்கீகரிக்கப்படாத குடிமக்கள் நுழைவு ஆகியவற்றிலிருந்து அழிவு பிரச்சாரங்களை செயல்படுத்துவது வரை இது நடைபெறுவதாகவும் ஐடிஎஃப் குற்றச்சாட்டுக்களை மறுக்கும் அதே வேளையில் மோதல்கள் நடந்து கொண்டிருக்கும் போது இஸ்ரேலின் இராணுவ தலைமை சரியான முறையில் காசாவில் செயற்படவில்லை எனவும் சரியான போர்த்தந்திரங்கள் மூலம் தம்மை வழிநடத்தவில்லை எனவும் அங்குள்ள இராணுவ வீரர்கள் இராணுவ தலைமை மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளமை இஸ்ரேல் இராணுவத்தினர் மத்தியில் விடுத்துள்ள உள்நாட்டு பிரிவுகளை தெளிவாக காட்டுவதாக இஸ்ரேல் போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை
தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.